தசகம் 36. பரசுராமனின் வரலாறு. முன்பு நீ அத்திரி அனுசூயை தம்பதியருக்கு தத்தன் என்ற பெயரோடு மகனாக பிறந்தாய். சீடர்களின் அன்பு தொல்லையால் மனம் சலித்த நீ மனைவியோடு சுயேட்சையாக சஞ்சரித்தாய். அப்பொழுது சிறந்த பக்தனும் ஹேஹய நாட்டின் அரசனுமான கார்த்தவீர்யார்ஜுனன் உன்னை கண்டு வணங்கினான். உடனே நீ அவனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பிறகு உன்னால்தான் அவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று அவன் விரும்பி கேட்ட வரத்தையும் அளித்தாய். ஹரியே, பிறகு நீ கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு கொடுத்த வரத்தை உண்மையாக்க எண்ணினாய். அக்காலத்தில் அந்த அரசனின் ஆற்றலுக்கு அடங்கியும் அந்தணர்களை பகைத்தும் நிலத்திற்கு சுமையாக ஆகிவிட்ட அரச குலத்தை அழிக்க எண்ணம் கொண்டாய். அதனால் பிருகு முனிவரின் மரபில் வந்த ஜமத்கனி ரேணுகாதேவியிடமும் ராமன் என்ற பெயரோடு இளையவனாக பிறந்து அப்பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தாய். 14வது வயதில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றறிந்தாய். ஒரு நாள் கந்தர்வராஜனை பார்த்து மனம் சலனமடைந்த உன் தாயை கொன்றுவிட உன் சகோதரர்களுக்கு கட்டளையிட்டார் உன் தந்தை. அதற்கு அவர்கள் ஒப்பவில்லை. உன் தந்தையின் கட்டளையை மீறிய உடன் பிறந்தவர்களோடு தாயையும் வெட்டினாய். பிறகு சினம் தணிந்த தந்தையிடமிருந்தே அவர்கள் மீண்டும் உயிர் பெறுவதை வரமாக பெற்றார். பிறகு உன் தாயும் உனக்கு வரங்களை கொடுத்தார். உன் தந்தை உன் தாயின் விருப்பத்திற்கு இணங்க தேவலோகத்திலிருந்து ஸ்தோத்திரங்களால் காமதேனுவை ஆசிரமத்திற்கே வரவைத்தார். பிறகு உன் தந்தையின் கட்டளைப்படி உன் ஆசிரமத்தினின்றும் கிளம்பி இமயமலைக்கு சென்றாய். அங்கே சிவபெருமானை வழிபட்டு அவரிடமிருந்து கோடாரியை பெற்று பின் அவர் கூறிய அசுரனை கொன்று மேலும் பிரம்மாஸ்திரம் முதலிய அஸ்திரங்களை பெற்று அக்ருதவர்ணன் என்ற முனிவரை நண்பனாக பெற்று உன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். கார்த்தவீர்யார்ஜுனன் வேட்டையாட காட்டிற்கு வந்திருந்தான். பின் தங்கள் ஆசிரமம் வந்தார். அப்பொழுது உன் தந்தை காமதேனுவின் அனுகிரகத்தால் பெற்ற பொருள்களால் அந்த அரசனை நன்கு உபசரித்தான். நகரத்திற்கு திரும்பி சென்ற அரசன் தீய அமைச்சர்களின் துராலோசனையை கேட்டு அந்த பசுவை விலைக்கு வாங்கி வருமாறு ஓர் அமைச்சரை ஏவினான். உன் தந்தை கொடுக்க மறுக்கவே அந்த அமைச்சர் அப்பசுவை பலாத்காரமாக கவர முற்பட்டான். அப்போது தடுத்த உன் தந்தையை கொன்றான். அதனால் மிகவும் சினம் கொண்ட காமதேனு அமைச்சருடன் வந்த படைகளின் கூட்டத்தை அழித்தது. இருப்பினும் எப்படியோ அந்த அமைச்சர் காமதேனுவின் கன்றினை கவர்ந்து சென்று விட்டார். பிறகு சுக்ராச்சாரியின் உதவியினால் உயிர் பிழைத்த உன் தந்தையின் மூலம் நடந்ததை கேட்டு கடுஞ்சினம் உற்றார். நீ சிவனை நோக்கி பிரார்த்தித்ததும் அவர் மகோதரன் மூலம் குதிரை சாரதிகளுடன் கூடிய தேரை அனுப்ப நீ தேரில் ஏற்றிக்கொண்டு அவரால் கொடுக்கப்பட்ட வில்லையும் கோடாரியையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டாய். பிறகு நண்பனோடு தேரில் அமர்ந்து கொண்டு மகிஷ்மதி என்ற நகரத்திற்கு சென்று கன்றினை திருப்பி கொடுத்து விடுமாறு இனிய சொற்களால் அறிவுரை அளித்தாய். அரசன் கன்றினை கொடுக்க மறுக்கவே போரினை தொடங்கினாய். கார்த்தவீர்யார்ஜுனன் 16,000 மக்களோடும் 17 அக்குரோணி படைகளோடும் பெரும் படைத்தலைவர்களோடும் பல நண்பர்களின் கூட்டங்களோடும் போரில் உன்னை எதிர்த்தான். அப்பொழுது உன் கோடாரியாலும் அம்புகளாலும் அவனுடைய படைகளை அனைத்தையும் சிதறடித்தாய். அச்சத்தால் ஓடியவர்களும் இறந்தவர்களும் போக எஞ்சிய மக்களோடு அவன் மீண்டும் உன்னை போரில் எதிர்த்தான். கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு கரங்கள் 1000. பராக்கிரமம் நிறைந்த அவன் ஒருமுறை ஜலக்கிரீடைக்காக நர்மதை ஆற்றின் மேற்போக்கை தனது 1000 கரங்களால் அணை போட்டு தேக்கினான். நதிக்கரையில் பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனை அந்த நீர் தேக்கத்தில் மூழ்கடித்து திக்குமுக்காட செய்தான். இதனால் அவனது கர்வம் ஒடுங்கியது. அப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்ட கார்த்தவீர்யார்ஜுனன் 1000 கைகளினால் பல அஸ்திரஸ்திரங்களை உன் மீது ஏவிய போது நீ எதிர்த்து நிற்க
தனது அவன் ஏவிய விஷ்ணு சக்கரமும் செயல்படாமல் போனது. அப்பொழுது அவன் உன்னை ஹரியே என்று அறிந்து மகிழ்ச்சியோடு தியானித்தான். அந்த தியானத்தினால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி தூயவன் ஆனான். நீ அவனை கொன்றாய். அவனும் உன் சிறந்த இடமான வைகுண்டத்தை அடைந்தான். மறுபடியும் சினம் உற்ற கார்த்தவீர்யார்ஜுனனின் மக்கள் உன் தந்தையை கொன்றார்கள். உன் தாயான ரேணுகா மார்பில் அடித்து கொண்டு அழுதாள். அப்பொழுது நீ கடுமையான பிரதிஞ்சை எடுத்துக்கொண்டாய். தியானத்தினால் தேரையும் ஆயுதங்களையும் வரவைத்து எல்லா திசைகளிலும் இருந்த அந்தணர்களின் பகைவர்களான சத்திரியர்களை கோடாரியால் சிதைத்தும் அம்புகளால் கொன்றும் பூமியில் சத்திரியர்களே இல்லாதபடி செய்தாய். பின் நீ இறந்த உன் தந்தையை பிழைப்பித்தாய். 21 தலைமுறை சத்திரிய குலத்தை வென்றாய். சமந்த பஞ்சகம் என்ற இடத்தில் இரத்த மடுவில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தாய். மேலும் செய்த வேள்வியில் காசியபன் முதலியவர்களுக்கு நிலத்தை தட்சிணையாக வழங்கினாய். பிறகு சால்வ அரசனோடு போர் மூண்டு உக்கிரமடைந்த போது சனத்குமாரர்கள் கிருஷ்ணன் இவனை கொல்வான் என்று கூறி தடுத்ததனால் அப்போரை நிறுத்தி அமைதியுற்றார். பிருகு குலத்தின் தலைவனே, குருவாயூரின் இறைவனே, பிறகு நீ ஆயுதங்களையெல்லாம் துறந்து மகேந்திர மலைக்கு சென்று தவம் செய்ய தொடங்கினாய். அப்பொழுது கோகர்ணம் வரை நிலம் கடலுக்குள் மூழ்கியது. அதனால் முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி உன் தபோ வலிமையால் வரவழைத்த வில்லில் ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்தாய். அதை கண்டு கடல் அஞ்சி நடுங்க நீ சுருவத்தை, அதாவது வேள்வியில் நெய் எடுத்து ஊற்றுவதற்கு உரிய துடுப்பு, கடலில் எரிந்து அது விழுந்த எல்லை வரை அக்கடலை விலக செய்தாய். இப்படியாக கேரளத்தை காப்பாற்றி நிலை பெற செய்தாய். அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.